பேசுங்க. நீதான் பேசணும். பேசுறா என்ன நடந்தா அது மட்டும் சொல்லுங்க. நீ சொல்லு. வாயில மக்களே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் வாங்கியாச்சு. இதுதான் டோக்கன். டோக்கன் நல்லா காமிச்சிட்டேன் பாத்துக்குங்க. டோக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு டைம் போட்டு கொடுத்துருப்பாங்க. 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மணி ஈவினிங், அதாவது நைட் 8 மணி. அதாவது சிப்லா மேனேஜருக்கு மட்டும் 6 மணி. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மணி. எங்களை விட 2 மணி நேரம் முன்னாடி. ட்ரெயின்ல 11 மணிக்கு வந்து ட்ரெயின் இறங்கணும். ட்ரெயின் இறங்கி 5 மணி நேரம் ஆகுது. இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு 5 மணி நேரம் வெயிட் பண்ணிடும். டோக்கன் அதாவது சாமி தரிசனம் பண்ணணும்னா இந்த டோக்கன் இருக்கணும். இது இருந்தா தான் குடோனுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. இந்த இத்தனை மணிக்கு நீங்க வந்து சாமி வாங்குற மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த டிக்கெட். இன்னும் 1/2 மணி நேரம் வச்சிருந்தா மழையில் நஞ்சிரும். எடுத்து உள்ளார வச்சுக்கிறேன். மழை வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து ஈஸியா கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தூங்காம பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா திருப்பதி வந்து இந்த அளவுக்கு மோசமா திருப்பதிக்கு இருக்குங்க. கபிலன் கூட சிப்லா மேரேஜ் கூட வந்தா சீக்கிரம் வந்து சாமி பார்க்க முடியும். சாமி பார்த்து திரும்பி வீட்டுக்கும் வர முடியும். கூட வந்தாங்க ஜென்மம் போயிடும். இப்ப நாங்க வந்து மேல் திருப்பதிக்கு போறோம். அதாவது திருப்பதினா குச்சின்னு கிளம்புற ஒரே யாருன்னா ஐயா மட்டும்தான். ஸ்பேர் பார்ட்ஸ் ஓனர் அவர்தான் குச்சின்னு கிளம்புவாரு. அவரு கொஞ்சம் பாத்துக்குங்க. இதோ தெரியுது பாருங்க, இந்த ஆட்சி தான் வந்து நுழைவு வாயில், அதாவது டோல்கேட் மாதிரி. எல்லா பேகு நம்ம எல்லாரையும் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு அனுப்புகிற ஒரு வழிங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் ஜீப்பிலேருந்து இறங்கி எங்களுடைய பேக்கெலாம் வந்து கொடுத்து செக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த பக்கம் போய் நின்னோம்னா நம்ம வந்த ஜீப் வந்து அந்த பக்கம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஏறி மேலே போக வேண்டியதாங்க. நீங்கள் எதில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலோ காரில் வந்தாலோ 2 வீலரில் வந்தாலோ எதில் வந்தாலும் இந்த இடத்துல வந்து செக் பண்ணிவிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. இதை தாண்டி நீங்கள் எங்கேயும் போக முடியாதுங்க. இந்த இடம் தான் செக் பண்ணுற இடம். இதுக்குள்ளே பேக் வச்சோம்னா அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். பட் என்னென்னு சில ஒர்க் ஆகலையே என்னன்னு தெரில, கொஞ்சம் கையால் அப்படியே எல்லோரும் தள்ளி விட்டாங்க. உள்ளே போய் விழுந்து மிஷினில் வந்து செக் பண்ணி அந்த சைடாக வந்து வெளியில் வரும். அதை நம்ம அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்த வண்டிக்கிட்ட போயிட்டு ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஃபைனலி செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம டிரைவர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொன்னார். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம வந்த வண்டி இதை நிற்கிது பாருங்கள், இதில் தான் ஏறிப்போம். ஃபைனலி நாங்கள் மேல் திருப்பதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. நாங்கள் வந்து தூங்கி எழுந்து மொட்டையெல்லாம் போட்டாச்சு. வந்த 5 பேரில் வந்து 2 பேர் மட்டும்தான் மொட்டை போட்டோம். நாங்களாம் மொட்டை போடலை. கோவிலுக்கு உள்ளார போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருமாள் சாமியை வச்சு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ எடுத்தாங்க. நாமளும் வந்து வீடியோ எடுத்தாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போக வேண்டியதாங்க. இதோ போது பார்த்தீங்களா, இது வந்து லோக்கல் பஸ்ஸு. இது எங்கே ஏறினாலும் ஃப்ரீ தான். இதோ சப்வே மாதிரி போகுது பார்த்தீங்களா, இதுதான் கோயிலுக்கு போகிற வழி. இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குங்க. கோவிலுக்குள்ளார போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே கடை வீதிகள் இருக்கும். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. பொம்மை கடை, கேப்பு, சாமி ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய வகையான பொருட்களை வந்து வித்துட்டு இருப்பாங்க. இவர்தான் நம்ம ஐயா. ஐயாவுக்கு எப்பயும் பச்சை கலர் தான் பிடிக்கும். காலைல நேற்று நைட்டு கிளி பச்சை போட்டிருந்தாரு. இப்ப பாச கலர் பச்சை, நாளைக்கு வந்து வெறும் பச்சை போடுவாரு. ஐயாவுக்கு பச்சை தான் மொட்டை. ஐயா கெட்டிக்கார பேர் இருக்காரு. கொஞ்சம் கேப் எல்லாம் போட்டு பாருங்க, நல்லா சைனாக்கார இந்திக்கார பேர் பாருங்க. அழகா கெட்டிக்கார பேர். இப்ப கெட்டி வேஷம் போட்டுட்டாரு. அடுத்தது ஆட வேண்டியதுதான். போயிட்டு இப்ப ஆட வருவாரு டான்ஸர். போட ஐயா ஒரு டான்ஸர். அவரு போட சொல்லு, கேமரா மேல போட சொல்லு. இப்ப வந்து அதான் குடோனுக்கு வந்தோமா, லாக்கர் குடோனுக்கு வந்தோம். லாக்கர் காட்டுற பின்னாடி அப்படியே லாக்கர் காட்டு வந்து மொட்டை அடிச்சாச்சு. மொட்டை அடிச்சது பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாக்கர்ல வைக்கலாம் பார்த்தோம். பட் கூட்டமா இருந்ததுனால நாங்க எல்லாம் வைக்க முடியல. சரி போற வழியிலே வந்து குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப ஐயா வந்து கேப் கூட ஓசு வாங்கி போட்டு இருப்பாரு. என்னோட கேப் பாரு, அதான் சொல்லணும். அப்புறம் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா ஐயாவுக்கே ஓசில் தான் வந்தது. அது அவர் சொல்றாரு, அதான் என்னால தாங்க முடியல. அடுத்தது இப்ப போயிட்டு டிஃபன் சாப்பிடலாம். எல்லாம் குடோனுக்கு போயிட்டு உள்ள ஓடுறாங்கன்னா பாப்போம். உள்ள ஓடலன்னா ஒரு ஆட்டோக்காரன் வந்தாரு, 200 ரூபாய் கேட்கறது ஒரு ஆளுக்கு. 6 கோயில காமிக்கிறாராம். அதுலயாச்சும் ட்ரை பண்ணா அங்க போய் உங்களை சந்திக்கிறோம். வாங்க போலாம். வா கெட்டிக்காரு வா. இதோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார போகிற ஒரு என்ட்ரன்ஸு.
ஸோ இந்த வழியாக ஆனால் அங்கே உள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளார வந்து போக முடியாது. நம்ம குடவுனுக்கு போயிட்டு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வர முடியும் கோவிலுக்குள்ளே. ஸோ இது அந்த காலத்தில் வந்து கோவிலுக்கு இப்படி தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஆர்ச்சி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கோபுரங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் குளம் எல்லாமே தெரியும். நாங்கள் இப்போ வந்து கீழே தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு காலையில் வந்து சாப்பிடலை. ஸோ 8 மணி காலையில் ஆகுது. ஸோ போயிட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு, ஏன்னா எங்களுக்கு நைட்டு 8 மணி சாமி பார்க்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா குடோனுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நின்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இப்போலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வச்சுக்கிறதுனால மொபைலே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சார் வணக்கம். பசி இருக்குது எங்க ஐயா? கோபுரம் எடுத்து பாருங்க. சாமிக்கிட்ட வந்துட்டோம். அதனால சாமியை பார்த்துட்டு தான் சாப்பாடுலாம். நைட்டு 10 மணி தான் உனக்கு சாப்பாடு. ஏன்னா 8 மணிக்கு தான் நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துக்கிறாங்க. 8 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் தான் உள்ளே விடுவாங்களாம். உள்ளே விட்டு அங்கேருந்து பார்த்து 2 மணி நேரம் ஆகுமா சுற்றி வரதுக்கு. அவங்க மொதல் 10-12 மணிக்கு வருவோம். காலையில் வந்து டிஃபனை முடிச்சுட்டு சொல்கிறேன். சாமியை பார்த்தா அங்கேருந்து எதுக்கு வர்றது? நல்ல பக்தியாக இருக்குது. பட்னியா வந்து கபில் வந்து கால் வலிக்குது, எனக்கு எல்லாம் வலிக்குது. அந்த மாதிரி பக்தியோட போய் சாமி கும்பிட்டா தான் நம்ம வேணும் நிறைவேறும். அது ஒன்று தெரியல. சாப்பிடலாம். காலையில் டிஃபனை முடிச்சுட்டு நமக்கு கொடுத்து வாங்கணும். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒரு டோக்கனு, அந்த டோக்கன் எடுத்து நேராக குடோனுக்கு போகணும். குடோனுக்கு போயிட்டு அங்கேருந்து தெரியுது பாரு தங்க கோயில். இதுதான் மெயின் சாமி. இங்கே தான் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் திருப்பதியே ஒரு சுத்த விட்டுருவாங்க அந்த சாமி பார்க்க. ஒரிஜினல் தங்கம் இப்போ மட்டும் சுத்த விடாதாங்க. நேற்று வந்தோம், நைட்டு வந்தோம், 8 மணி நேரம் போறான். எங்கேயே சம்பந்தமே இல்லை. ஒன்ன மாரி ஒரு தற்கொலை கூட வந்தா அப்படிதான் லோல் பட்டு தான் கிடக்கணும் போட்டது. டிசிப்ளா மேனேஜ் சொல்லி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வந்திருந்தோன்னா நான் கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து எனக்கு தெரியுங்க, கிளம்பும்போதே லேட்டு. ஓடி வந்து ட்ரெயின் ஏறும்போது தெரியும் இந்த ட்ரிப் ஒன்றும் விளங்காதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் தான் நம்ம தண்ணி பாட்டிலும் வாங்கல, எதுவும் வாங்கல. தண்ணி தான் என்ன சொல்றது. ஜெராஸ் காலில் நிறுத்துறான்னா ஜாக்கெட்டு காலில் போய் நிறுத்துறான். தற்கூரிய கேமராமேன் நிறுத்தல. அந்த பச்சை கலர் பாருங்க, அவர் தான் அங்கே போய் தான் தச்சுன்னு வந்தார். இதோ தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலையரங்கம். இங்கே எந்த நிகழ்ச்சி வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா லைவாக கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இந்த திருப்பதி சேனல் டிடிடின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதில் வந்து டேரெக்டாகவே வந்து லைவ் ஓடிட்டுருக்கும். நம்ம குடவுனுக்கு போனால் கூட அங்கே ஒரு எல்சிடி டிவி இருக்கும், அதுலேயும் அதுதான் போயிட்டுருக்கும். இப்போ நம்ம வந்து கோவில் கிட்ட வந்துட்டோங்க. கோவில் கிட்ட வந்து காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலுடைய குளம். இதில் வந்து தண்ணியே இல்லை. நான் தண்ணி இல்லாமல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேங்க. இப்போ வந்து லைனில் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்ன பிரசாத கூடம், அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். சொன்னோம் பார்த்தீங்களா, காலையில் வந்து சாப்பிடல, பசிக்குது, சரி டிஃபன் வந்து காலையில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் போயிட்டுருக்குங்க. அதாவதுங்க ஒரு ஹால், இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா உள்ள, இது வந்து ஒரு ஹால். இங்கே கிட்டத்தட்ட ஒரு பந்திக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து உட்காந்து ஒரே டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹாலுங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே போயிட்டு இடத்த பிடிச்சிட்டு கத்தனானுங்க. சரி, நான் அவங்கள கண்டுபிடிச்சி நேராக நம்ம இலையில போயிட்டு உக்காந்துட்டேங்க. சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான சாப்பாடாக போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கான ஃபஸ்ட்டு அன்னதான பந்தி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி குண்டாலாம் இல்லைங்க, இந்த மாதிரி வண்டியில் வச்சு தட்டில் வாரி போடுவாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வித்து சட்னிங்க. சாம்பார் இல்லை, சட்னி தான் கொடுத்தாங்க. பட் பயங்கரமான டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்ததுங்க. ஏதோ வாங்கி வர்றாரு பாரு, கடைக்கு வத்தி வாங்கி வர்றாரா? மற்ற சொல்ல முடியாமல் லட்டு வாங்கி சொன்னால் அதுக்கு போகல, வத்தி வாங்கி வர்றாரு ஜாகமா. கட்டு 45 rupees. எவ்வளோடா? 45 ரூபாயா? கட்ட பிரிச்சு பார்க்குவா? யோ காட்டியா, இந்த அமிர்தம் மாரி இருக்குது. பிரிச்சு பார்க்கடா. அமிர்தம் மாரி இருக்குது. பரவாயில்லடா, 45 ரூபா நல்லா தானே இருக்குதா?
என்னது இது நம்ம ஊர் கடையிலே விற்கிது உங்க கடைக்கே தேடி வரும் இது போய் 45 ரூபாய் வாங்கி வந்துக்கிறேன் அருமை தெரியுமா உனக்கு இன்னும் அருமை தெரியும் அருமை தெரியும் உனக்கு அதுக்கு லம்பூர் லட்டு வாங்கிட்டு எங்கேதுக்குடா வந்த கேபேட்டி நான் லட்டு ஒண்ணு வாங்க வரலையா நான் சாமி பகவானை பார்க்க வந்தேன்டா ஐம்பது லட்டு இங்க வாங்க வந்தேன் ஊர் கடை தேடி வந்து கொடுப்பாங்க பாவம் அவங்க கால் நடந்து வராங்க அவங்க கிட்ட வாங்கினா கூட அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவரு போய் லைன்ல நின்று வாங்கிட்டு வருவாரு வேகமா 45 ரூபா வேஸ்டா கொடுக்குறாரா திருப்பதி ஏழுமலையான் கொடுக்குறாரு அது போய் வாங்கிட்டு எவ்வளவு வாசனை வட்டி பாரு சரியா இது வாசனை ஒண்ணு பண்ண முடியாது அமிர்தம் மாதிரி இருக்குது அமிர்தம் மாதிரி இருக்குது கூட அவர்கிட்ட மண்டை ஒதுங்கி இருக்குது அந்த 45 ரூபாய்க்கு ஒரு லட்டு வாங்கிடலாம் இந்த 90 ரூபாய் இந்த 90 ரூபாடா 2 லட்டு வாங்கிருக்கலாம்டா அதுதான் சொல்றேன் எவனா இந்த வழி போய் பத்தி வாங்குவானா இங்க நின்னதுக்கு அந்தாண்ட கொஞ்சம் தள்ளி இருந்தா 2 லட்டு பைசாச்சும் அடங்கி இருக்கும் போய் வாங்கிட்டு வர்றாரு வீடு தேடி வரதுலாம் வாங்க மாட்டாரு அங்கிருந்து தூக்கின்னு வந்துட்டாரு வட்டியான் வாசனையாக தான் வேற இவருக்கு வந்து அந்த இந்திக்காரெல்லாம் பாக்கு போட்டு வாயில போட்டுக்கினேன் அதுக்கினேன் ஒரு பொட்டு ஒன்று இது பண்ணல போட்டு இந்திக்காரமா ஒன்றும் பண்ண முடியாது வந்து பண்ணி காட்ட பான் பேக் இப்படி போட என்ன பண்றோம் அந்த இந்திக்கார மாரி என்ன பேச இந்திக்காரன் தானே ஒன்றும் பண்ண முடியாது கேப் போடு அந்த படத்துலடா தலையில போடு வெறும் குரங்கு மாதிரி தான் பண்ண முடியாது தலையில போடுறா இவன் தலையில போட சொல்லடா கோமாளியா தூக்கம் ஒண்ணு தெரியலையா எல்லாம் போட்டாரா என்ன பண்ணுகிறா இல்ல தலை மொட்டை அடிச்சுதான் தலையில வச்சோன்னு அப்படியே ஜில் 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 அப்படியே கவுது இதுல வச்ச ஜில் ஜில்னு இருக்காது நான் இன்னொன்னு சொல்றேன் அதுல போய் வை இன்னும் ஜில் ஜில் ஜில்னு இருக்கும் சூப்பரா இது வச்சு பாரு நீ மொட்டையா அப்புறா இல்ல நான் சூப்பரா அதே பாரு அம்சமா இருக்குடா கோபியா சூப்பரா இருக்கிற கோபியா என்னடா யாரோ கேமரா தூக்கிட்டு வரான் புது வகையான பக்தி ஏதோ பண்றேன்னு பார்த்தேன் வேற எதுவும் இல்ல நானும் பார்த்துட்டு சுத்தி வந்துக்கிறான் கேமரா வச்சுக்கின்னு அம்சமா இருக்குடா ஜில் ஜில்னு கண்டடிக்கிறா திரு சுத்த ஜில்லுனுக்குறா திரு சுத்த காலைல சாப்பாடு அப்படியே முடிஞ்சு காலைல போடல நம்ம அந்த இதை காமிக்கிறோம் அன்னப்பிரசாதம் நல்லா ஜூம் பண்ணுப்பா கேமராமேன் அந்த மேலே தூக்கி காட்டுங்க தெரியுதுங்களா இப்போ மதிய சாப்பாடு போய் சாப்பிட போறோம் அன்னப்பிரசாதம் வாங்க போய் சாப்பிட எப்படி அதாவது ஃபுல் மீல் சாப்பாடு சாம்பார்லேருந்து ரசத்துலேருந்து மோர்லேருந்து எல்லாமே இருக்கும் வேற லெவலில் இருக்கும் வடை பாயசம்லாம் கிடையாது சிப்லா மேனேஜர் தான் கண்டுபிடிச்சாரு காலைல அவரோட மூலத்தில் நல்லா சிறப்பாக சாப்பிட்டோம் இப்போ மதியம் அதுமாரி போய் சாப்பிட போகிறோம் கேமராமேன் தான் ரொம்ப பசியில் இருக்கிறாரு வயிறு வலிக்கிறாங்க கேமராமேனுக்கு தான் மூஞ்சிலாம் ஒரு பாவனையாக ஆகுது மூஞ்சி வேறு சோத்து போகுது அடிக்கடிக்க இல்லை லட்டு வேணுமா அப்போ ஒரு லட்டு சாப்பிட்டா தான் அதோட சுகான போக கிடைக்கும் கோயிலுக்கு லட்டு வாங்கிட்டு தான் வந்தால் நம்ம 30 லட்டு கணக்கு சொல்கிறோம் சரி வாங்க வெயில் அதிகமாக அடிக்குது நம்ம போயிடலாம் உள்ளார அன்னதான காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3D தத்ரூபமான ஒரு வரைபடம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ பெருமாள் சாமியை சுற்றி எந்தெந்த சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு டோட்டல் திருப்பதி மலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மூலயமா நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. இலையை பிடிச்சி உக்காந்துட்டேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு கலந்த ஒரு சட்னி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டு வராங்க, வண்டியில் தான் வச்சுட்டு வராங்க. அடுத்ததாக சாம்பார் ஊற்றிட்டு வராங்க. சாம்பார் முடிஞ்சதும் ரசம் போட்டாங்க, அது நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மோர் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுங்க. ஐயா ஐயா யாரா குசு ஊத்துதா? ஏன் அப்படி பண்றா? இவரா
அப்பயே சொன்ன கம்மியா சாப்பிடுன்னு. சாப்பாடு நல்லா சாப்பிட்றேன், குசு விட்டு தாக்குறேன். நாமத்தை கொஞ்சம் பாரு, அவருக்கு மண்டிக்கா அப்படி பண்ற அப்படியே அச்சல் இந்திக்கார மாரி. அதுக்குதான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மொதல் வீடியோவில். அப்போ அந்த நாமத்தை கொஞ்சம் ஜூம்ல காட்டான் மூஞ்ச வத்தியா. ஐயோ ஐயோ, பகவான் பள்ளிக்கொண்டு இருக்கிற மாதிரி பத்துனுக்கிறாரு பேரு ஒரு குசை விட்டு. எவ்வளோ அருமையா நாத்தடியா. நான் சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தேன்பா. வந்துட்டு ஒரு இடத்த உட்காரலான்னு பார்த்தான். இவன் கூட்டான், இங்க வான்னு கூட்டான். என்ன ஏதோ முக்கியமான வாடா அம்பிட்டு பவர் அவருக்கு. கூட்டான் என்ன கூப்பிட்றான்னு பார்த்தா 100 ரூபாய் கேட்டான்பா கந்துக்கிட்ட. கொடுத்து அந்த அக்கா கிட்ட சொல்லி நாமத்தை போடுங்க எல்லாருக்கும் அப்படின்றான்பா. எதுக்கு இந்த நாமத்தை போட்டான் பத்தியில்ல. 6 மணிக்கு போறப்ப கூட போட்டுக்கலாமே, அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இவரு ஏன் இப்ப திடீர்னு வீரம் வருது? சூப்பரா இருக்கு. என்ன பாக்குறீங்க யோ மட்டும் சூப்பரா இருக்கு. யோ இவரு என்ன பண்ணாரு? நான் மொட்டை அடிச்சுன்னு வந்ததுக்கு நீ என்ன ஒரு மாட்டேன் சொல்லு. நீ என்ன சொல்ற? நான் பயன்ல மொட்டை அடிச்சு இல்ல, அவனை மைக்கு அவர் என்ன பண்ணாரு? அவரு மொட்டை அடிச்சு கடைக்கு வரான். 2 நாள் ஆகுது கடைக்கு வந்தோடனே. செஞ்சு காமிங்க. கடைக்கு வரான், ஒரு மொட்டையை செஞ்சு தர மொட்டையை தொட்டு பார்த்தியா? எதுக்கு தட்டினா? கால் வலிக்குதா கம்மு? எதுக்கு தட்டினா சொல்லியா? சொல்லியா தட்டணும் போய் கேளு. மழை மொட்டை என் மொட்டை சொல்றாரு. நீதான் ஏன் தட்டினா? கையை கீழே வச்சு எங்க பார்த்தாலும் வைக்கிறேன். ஊர்ஜியா பத்து அவர் எப்படி தட்டி காமினா அது மாதிரி தட்டி காமி அவருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன சொல்லியா? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி தற்கூரி வச்சு நான் என்ன பண்றது சொல்லு.